இங்க உனக்கு என்ன வேலை? நான் இங்க ஒன்னு தேடிட்டு இருந்தேன். நீ சொல்றதை என்ன நம்ப சொல்றியா? இந்த வீட்ல இப்ப நம்ம 2 பேரை தவிர யாருமே இல்ல. நீ தேட வந்தியா? இல்ல அது ஒருவேளை தூங்கி இருப்பாங்களோ? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? இன்னுமா மறைக்கிற? இதுக்காக தானே ரூமுக்கு வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? வீட்ல இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஏன் இப்படி பண்ற? விட்டா இங்கே தூங்கிடுவ போல இருக்க. போய் பெட்ரூம்ல தூங்குப்பா. நம்ம ஒன்னும் டேட்டிங் கூட பண்ணலையே. டேட்டிங்கா? அந்த ஆசை வேற இருக்க உனக்கு? டேட்டிங்கா? வந்துட்டீங்களா? ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? அவன் ஏன் உம்முன்னு போறா? அப்படியா? ஏன் எனக்கு எப்படி தெரியும்? உயிருக்கு உயிரா விரும்புறனா? நீதான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஜோடி. செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கறேன். இடியட். வெறுப்பேத்துக்கிட்டே இருக்கான். நீ ஒரு வழிகாட்டின முட்டாள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காத. டெட்டி, இப்படிதான் பண்ணுவாங்களா? என் மனசு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சானியா எங்க? என்னடி லிஸ்ட்ல பேரே இல்ல. ஃபெயில் ஆயிட்டா? ஆச்சரியமா இல்ல? என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அவ படிக்கலையோ? இதெல்லாம் ஜோவால தானே? ஸ்பெஷல் ஸ்டடி ரூமுக்கு போயிருந்தும் எந்த பெனிஃபிட்டும் இல்ல. யாரையுமே எனக்கு பிடிக்கல. சரி, அதை விடுங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தோம், கண்டிப்பா நமக்கு எதுலயும் சீட் கிடைக்காது. கவலைப்படாத சானியா, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, கண்டிப்பா உனக்கு அதுல சீட் கிடைக்கும்.
நீ டைரக்ட் அட்மிஷனுக்கு ட்ரை பண்ண கூடாது? டைரக்ட் அட்மிஷன்ஸா? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபேக்கல்டி கோர்ஸ் எடுத்துக்கிட்டேனா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணலாம். அதுக்கு உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கணும். இது பாரு, நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்னு பாப்பாங்க. பொட்டன்ஷியல் ரைட்? கரெக்டா சொன்ன. அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கான்னு பாப்போம். உங்க தாத்தா ஏதாவது சாதனை பண்ணிருக்காரா? தாத்தா என்ன சாதிச்சாருன்னு சொல்லணுமா? அப்படியா? சானியா, உங்க தாத்தா ஒரே ஒரு சாதனையை தான் பண்ணிருக்காரு. அது இந்த கடைய ஆரம்பிச்சதுதான். சரி, அவர் பண்ணலன்னா விடு. ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா ஏதாவது வித்தியாசமா பண்ணிருக்காரா? வித்தியாசமாவா? நானு நூடுல்ஸ் பண்றத தவிர வித்தியாசமா இது வரைக்கும் எதையுமே பண்ணதில்ல. சானியா, உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தர் பண்ணிருந்தா கூட போதும். சானியா, அப்பா வீட்டுக்கு போகட்டுமாமா? அதுவும் இல்லையா? ஒருவேளை நீ வேற வேற கலாச்சாரத்துல சேர்ந்த ஃபேமிலியா இருந்தா கூட போதும். வெவ்வேறு கலாச்சார ஃபேமிலியா? ஞாபகப்படுத்தி பாருங்கப்பா. எப்பவாவது அம்மா தாய் லாங்குவேஜ் பேசிருக்காங்களா? ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. தாய் லாங்குவேஜ்லயா? எனக்கு எப்படி தெரியும்? நமக்கு தேவையானது ஒண்ணு கூட உன்கிட்ட இல்லையே. அப்படி பண்ணாத, எனக்கு வெறுப்பா இருக்கு. பிளட் டோனர்ஸா? இத வேணா வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீட்ல நிறைய இருக்கு. எத்தனை வாட்டி ரத்தம் கொடுத்திருக்கீங்க? மந்த்லி 2 டைம்ஸ். ஸ்பெஷல் அகேஷன்ஸ்ல கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். ஏன் இது முன்னாடியே சொல்லல? ஒரு தடவை பிளட் கொடுத்தாலே 10 மணி நேரம் சமூக சேவை செஞ்ச மாதிரி தெரியுமா? அப்படின்னா 10 டொனேஷன்ஸ்னா 100 ஹார்ட்ஸா? கரெக்ட்டா சொன்ன. கண்டுபிடிச்சிட்டேன். சோஷியல் என்டர்பிரைஸ் ஃபேக்கல்டி. இந்த கோர்ஸ் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். பராங் யுனிவர்சிட்டியா? ஆமாப்பா, அந்த யுனிவர்சிட்டிக்கு தான். நீயும் அந்த யுனிவர்சிட்டிக்கு வரல? ஆமா சானியா, அனிமேஷன் ஃபேக்கல்டி என்னையும் ட்ரை பண்ண சொல்லிருக்காரு. அப்படின்னா நீங்க 2 பேரும் மட்டும் யுனிவர்சிட்டி போறீங்களா? அதான் இன்டர்வியூ இருக்கே. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போனாலும் இன்டர்வியூ ரொம்ப டஃப்பா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்க போக சான்ஸ் மட்டும் கிடைச்ச போதும், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். என்ன என்ன நீ எப்ப பார்த்தாலும் தின்றதுதான் உன் வேலையா? வாய் மூடிட்டு அது என்கிட்ட குடு. ஜூரி, நீ எங்கேயோ காணாம போயிருப்பேன்னு நினைச்சேன். இல்லனா சானியா பின்னாடி சுத்துவியே. ஏய், நீ தான் ஒரு நிமிஷம் கூட விடாம நிழல் மாதிரி சுத்திட்டே இருக்க. கொஞ்ச நாள் ஆளை காணாம இருந்தா எங்க போய் தொலைஞ்ச? இன்னுமா என்ன பத்தி புரிஞ்சுக்கல? சானியா தான் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாச்சே. நான் எங்க போகணும், எங்க போக கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாதுங்கிறது எல்லாத்தையுமே இவ தான் சொல்லுவா. ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது பாரு. ஆமா, உன்னோட பஃபன் கேங் எங்க? யாரையும் ஆளை காணோம். அவங்க ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? அவங்க வாழ்க்கை பூரா செலக்ட் ஆகவே மாட்டாங்க. இப்படியே ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். என் முன்னாடி அவங்கள பத்தி கிண்டல் பண்றியா? உன்ன என்ன பண்ணுவ? அங்க இருக்கிறது ஜோ தானே? என்ன கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸையும் ஹிஸ்டரி சப்ஜெக்டையும் உனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தா இங்க அப்ளை பண்றதுல பிரயோஜனம் இல்ல. நீ அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும். அவ கூட பேசிட்டு இருக்கிறது யாரு? உன்னால படிக்க முடியும். ஹேய் தள்ளு. ஏய் இரு, பாக்குறல. இரு, சொன்னா கேளு.
ஸ்டூடெண்ட் பேர் எழுதியாச்சு. டேலண்ட் டேலண்டா டேலண்ட் என்ன இருக்குன்னு எழுதுறது? ஹார்ட் ஒர்க் பண்ற போல இருக்கு. பார்த்தா தெரியல. நான் என்ன மத்த டீச்சர்ஸ் மாதிரி சோம்பேறியா? என்னையும் மத்தவங்க கூட சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பேசுறியா? பிரின்சிபல் சார், எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க. என்னது? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னு கேட்டல. அது கண்டிப்பா சாத்தியமே இல்ல. யூனிவர்சிட்டியில அட்மிஷனுக்காக நான் யாருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும்? சானியாக்கு தான். ஒரே வாரத்துல டாப் 50th பொசிஷனுக்கு வந்தத மறந்துட்டீங்களா சார்? அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டோட பொட்டன்ஷியல் தான் பாப்பாங்க. அது தெரியுமா? ஆனா போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் யோசி. 70% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தராவது எங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போய் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்கி இப்ப படிச்சிட்டு இருக்காங்களா? ஏன்னா அவங்க திறமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சானியாக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது. அதனால அவளுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டரை தரப்போறதில்ல. ம். யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு சீட் வாங்கி கொடுத்தே ஆகுவேன். இந்தா, இது விட்டமின் சி டேப்லெட். இத தண்ணியில போட்டு சாப்பிடு. முதல் தடவையா உங்ககிட்ட மனிதாபிமானம் இருக்கிறத பார்த்தேன். பரவாயில்ல, இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. வந்துருச்சு. செல்ஃப் இன்ட்ரக்ஷன் லெட்டரா? இதையும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கிளிக் ஆன் சப்மிட். ஓ, என்னாச்சு? ஓபன் பண்ண முடியல. ஓ, எரர் ரிப்போர்ட். ப்ளீஸ் கிளிக் ஹியர். கிளிக். நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் லூஸ் பண்ண போறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? எதுக்கும் உதவாத இந்த குப்பையெல்லாம் உன்னை யார் இன்ஸ்டால் பண்ண சொன்னது? ஒண்ணுமே பண்ணல. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. இதுக்கு போய் ஏமா அழற? கண்டிப்பா திரும்ப வந்துரும். ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? ஒப்பாரி வைக்காத, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வந்துருச்சு. அப்படியா? அப்ளிகேஷன் அதான் திரும்ப வந்துருச்சா? அதான் ஆண்டி. தேங்க்யூ. முதல்ல உன் ஓவர் ஆக்டிங் நிறுத்து. இதை சீக்கிரம் சப்மிட் பண்ணு. ஓகே, சீக்கிரம் முடிச்சிட்டு வாமா. சாப்பிடுறதுக்கு நேரம் ஆகுது இல்ல? ஜீனு வாடா. வாங்குறல. தேங்க்யூ. பராங் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட போற? ஆனா சான்ஸ் கிடைக்குமா தெரியல. ஏன்னா என் மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த குதி குதிச்சியா? அட்லீஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். எதுக்காக யூனிவர்சிட்டி போற? ஏன் போக கூடாது? படிக்கதான். உனக்கு படிப்பும் வராது, மார்க்ஸும் கம்மியா எடுத்திருக்க. அப்புறம் எதுக்கு? படிப்புக்காக மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. உனக்கு எது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஈஸியா என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்தா அப்ப நம்ம ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்கும். எல்லாருக்கும் சகஜமா நடக்கிறது தான். எங்க அப்பாவுக்கு கூட நூடுல்ஸோட அரோமாவை ஸ்மெல் பண்ணா இதயம் உடனே வேகமா துடிக்கும்.
அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. சீக்கிரம் முடி. நான் எதுக்காக யுனிவர்சிட்டி போறேன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஜீனியஸுங்களுக்கே சில விஷயம் தெரிய மாட்டேங்குது, நான்லாம் ஏமாத்திரம். அவன் ஹார்ட்ட லைட்டா டச் பண்ணிட்டேனா? நானே ரெடி பண்ணிட்டேன். என்ன கேட்காம நீ எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்? என்னை யாரும் தடுக்க முடியாதே, முடியாது. என்ன சார் நீங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்துல நம்ம மாட்டி முடிச்சிட்டு தானே இருக்கோம். எல்லாம் என் நேரம். இவள போனா போகுதுன்னு நம்ம ஸ்கூல்ல டீச்சரா சேர்த்துக்கிட்டா இப்ப நம்ம மண்டையில உருட்டிட்டு இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட கிளியர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சிரும்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நிறைய பேர் வரதா நான் கேள்விப்பட்டேன். காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும் தெரியுமா? 500 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களாம். ஆனா இன்டர்வியூல என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. நான் நல்லா உளற போறேன். பிராக்டிகல் பிரசன்டேஷன் வேற இருக்கா? ஹேய் இத பாருங்க, கண்டிப்பா இந்த இன்டர்வியூல சானியா ஃபெயில் ஆக மாட்டா. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போனதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா என் சானியா நல்லபடியா பண்ணுவா. சானியா, உனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருக்காங்களா? ஹெல்ப்பா? கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தற்போது கொரியாவில் புயல் மழை பெய்து கொண்டு வருகிறது. என்னப்பா, சப்வே சேஃபா தான் இருக்கும். பத்திரமா போயிட்டு வந்துருவேல்ல? கண்டிப்பா ஆன்ட்டி, சின்ன மழை தானே. இது ஒண்ணு சின்ன மழை இல்லம்மா, புயல் மழை, புயல் மழை. ஆமாமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அந்த இன்டர்வியூக்கு இப்ப போக வேண்டாமே? ஏன்? நான் பாஸ் ஆக மாட்டேன் தானே? என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்லம்மா, மலைய நீயே பாக்குறல. இந்த ஒரு யுனிவர்சிட்டில மட்டும் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்காகவாவது நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். கவலைப்படாதீங்கப்பா, நான் போயிட்டு வரேன் ஆன்ட்டி. ஜாக்கிரதையா போயிட்டு வா. சானியா சொல்லுங்க கேளுமா. ஒண்ணும் ஆகாதுப்பா, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு. ஆண்டவன் இவளை எப்படி எல்லாம் சோதிக்கிறான் பாத்தியா? ஆமாங்க, இப்பதான் இந்த புயலும் வரணுமா? தற்போது சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதனால் பயணத்தை தொடர இயலாது. பயணிகளுக்கு மற்றொரு வேண்டுகோள், தங்கள் பயணத்தை வேறு பாதையில் தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பெய்து வரும் புயல் மழை அபாய எல்லையை தாண்டியுள்ளதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. சாலைகளும் மிகவும் மோசமாக பாதித்துள்ளது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறையை அறிவித்துள்ளது. இந்த புயலால் அரசு ஊழியர்களுக்கும் தமது வேலையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை காவல்துறையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. ஏம்மா, புயல் மழையை தாண்டி வந்திருக்க? என் வீடு பக்கத்துல தான் சார். ஓ அப்படியா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? மேடம், இன்டர்வியூக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இப்போதைக்கு இதை நம்ம போஸ்ட்போன் பண்ண என்ன? எத்தனை தடவை தான் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? என்ன? இதை விட பயங்கரமான புயல் மழை வந்தாலும் நாம இதை நிறுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ். அடுத்த ஸ்டூடெண்ட் வாங்க. தற்போது நகரத்தில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் மழை இன்னும் 2
ஜாலி. மழை பெய்யறதுனால எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. பாவ சானியா இந்த புயல் மழையிலயும் இன்டர்வியூ போயிருக்கா. நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிறேன். மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அனைத்து பள்ளிகளும் விடுமுறையை அறிவித்துள்ளது. வித்தியாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கும் போல இருக்கு. ரீசெண்டா உனக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் நடந்திருக்கா? இருக்கு. அது ஜோ தான். அது வந்து அது அவ என் கிளாஸ்மேட். அந்த பர்சன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா நான் ஒன்னு நினைச்சேன். நான் யாரையாவது புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தரையாவது கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுமா? ஆனா என்னால கண்டிப்பா ஜோவை புரிஞ்சுக்கவே முடியல. உன்னை எந்த காரணத்துக்காக நாங்க செலக்ட் பண்ணணும்? என்ன? உன் டீச்சரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கியே. ஏன்னா உன்னை பத்தி அவங்க ரொம்ப ஓவராகவே புகழ்ந்திருக்காங்க. ஒரே வாரத்தில் 99th பொசிஷன்லேருந்து 50th பொசிஷனுக்கு வந்துட்டியாமே. ஆனால் அடுத்த டெஸ்ட்லேயே நீ பழைய பொசிஷனுக்கு போயிருக்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷத்தில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணியிருக்கியாமே. அவ்வளவுதானே? இதை வச்சு இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எப்படி பாஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். மேடம், இவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் லெட்டர் நல்லா எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கு. கதை கட்டுரெல்லாம் எழுதுவா போல இருக்கு. நாம ஒன்றும் கட்டுரை கதை எழுதுறவங்களுக்காக இந்த இன்டர்வியூ நடத்தல. இப்ப சொல்லு, உன்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் விஷயம் இருக்குன்னு நாங்க உன்னை செலக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கற? ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லு. ஓகே, சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா சொல்லாத. தேங்க்யூ, நீ போலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சரியா சொன்னீங்க. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எந்த டேலண்ட்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பாஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு சீட் கொடுக்கலன்னா கண்டிப்பா நிறைய பிரைஸ் நிறைய மார்க்ஸ் வாங்கினவங்களுக்கு கொடுப்பீங்க. ஒருவேளை நீங்க இம்ப்ரெசிவ் ஸ்டூடெண்ட் யாரையாவது செலக்ட் பண்ணீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க லேசியா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி வெதருக்கு பயந்து எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அதனால உங்க யூனிவர்சிட்டிக்கு பெரிய இழப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ளீஸ் என்ன சூஸ் பண்ணுங்க. நான் மத்தவங்களை விட ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்தாலும் எதையும் அவளை லேஸ்ல விட்டுற மாட்டேன். அதை சாதிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். அதனாலதான் எனக்கு நோவா ஸ்னெயில்னு நிக்நேம் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் இந்த ஸ்னெயிலுக்கு சீட் கொடுக்க கூடாது? நான் செலக்ட் ஆவேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. எனக்கு அது முன்னாடி தெரியும். இது போனா என்னம்மா, இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. ஆமாம்மா, நாளைக்கு ஜோ டெஸ்ட் எழுத போறா. நீ அவன் கூட போ. நான் அந்த டெஸ்ட்டுக்கு போக மாட்டேன். என்ன என்ன? நான் போக மாட்டேன்னு சொன்னேன். யூனிவர்சிட்டி போக இஷ்டம் இல்லை. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு சொல்ல எனக்கு ரீசன் தெரியல. போக இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன பண்ண போறதா உத்தேசம் வச்சிருக்க? நானா பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு இருக்கேன். டேய் ஜோ, வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? நீ எப்படி இந்த முடிவுக்கு வரலாம்? அப்படின்னா என்ன எந்த மாதிரி வாழ சொல்றீங்க? என்ன? எப்படி வாழணுன்றத கத்துக்க யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. மத்தவங்க வற்புறுத்தலுக்கு ஆளான மாதிரி என்னையும் அந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க. எப்படி வாழணுன்றத நான் கத்துக்கிறேன். அண்ணா, நீ நல்லா படிச்சாதானப்பா உங்க அப்பா கம்பெனியை பாத்துக்க முடியும். நான் இப்படி சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.
அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனில அதுல ஜாயின் பண்ணி டெவலப் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. என் மேல ஆசையை வளர்த்துக்காதீங்க. இதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பாத்தியா பாத்தியா எப்படி பேச போறான்னு. கோவப்படாதடா, அமைதியாரு. ஏதோ வேகத்துல தெரியாதனமா ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். அவனே புரிஞ்சுக்குவான், விடு. அவன் எதையும் கத்துப்பாங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறான். அவனுக்கு இப்ப எதையும் சொல்லி புரிய வைக்க முடியலையே. உனக்கு படிப்பும் வராது, மார்க்ஸும் கம்மியா எடுத்திருக்க. அப்புறம் இது கோமினாக்கு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். இந்த ஃபெயில் நாட் போரிச் டிஷ் உங்களுக்காக தான் பிரத்யேகமா செஞ்சு வச்சிருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஓ அப்படியா? ஃபெயில் நாட்னு அதுலயே எழுதிருக்கேன் பாரு, கவனிச்சியா? ஓ ஆமா. இது எப்படி எழுதுனீங்க? இது கூட உனக்கு தெரியாது? கருப்பு எல்லை வச்சு எழுதியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. அப்படின்னா இத கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறணும். பசி வேற Hey, Yuri. பயங்கரமா எடுக்குது. எதுக்கு இப்படி அவசரப்படுற? எல்லாமே உனக்கு தான். பொறுமையா சாப்பிடு. சரிங்க சார், உங்க வேலையை பாருங்க. அவ சொல்றதெல்லாம் காதுல போட்டுக்காத, நீ ஒழுங்கா சாப்பிடு. ஆமா ஆமா கொட்டிக்க கொட்டிக்க. சரி சரி, அமைதியா சண்டை போடாம சாப்பிடுங்க. என்ன சானியா, நீ சாப்பிடல? சாப்பிடுறேன். ஏய் சானியா, என்னாச்சு? நர்வஸா இருக்கா? அட, இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்க அப்பா பண்ணி கொடுத்ததை மட்டும் நீ சாப்பிட்டுட்டு போனா அந்த இன்டர்வியூல நிச்சயமா நீ தான் செலக்ட் ஆவ. தேங்க்யூ ஜிம்மி. அங்கிள், உண்மையா சொல்றேன், இது ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இதுல மீன் போட்டிருக்கீங்கல்ல நீங்க? ஆமா, புத்திசாலி பையன். அட, அததான் நான் போன தடவை உங்ககிட்ட சொன்னேன்ல. நான் பார்க்க தான் இப்படி, ஆனா ரொம்ப சென்சிட்டிவ் தெரியுமா? ரொம்ப நல்ல பையனும் கூட. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு நாளைக்கு டெஸ்ட் நல்லபடியா பண்ணுங்க. இத சாப்பிட்டு ஒருத்தர் கூட ஃபெயில் ஆக கூடாது. ஓகே அங்கிள். அப்பா, என்னம்மா சொல்லு. இது கொஞ்சம் பேக் பண்ணி தர முடியுமா? ஜோ, தூங்கிட்டியா? நாளைக்கு டெஸ்டுக்கு போறல, எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. முக்கியமா உன் டாடி. அவர் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்ப டெஸ்டுக்கு மட்டும் போயிட்டு வா. எந்த யூனிவர்சிட்டிக்கு போலன்னு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ மத்தவங்களுக்காக போலாம்ல. ப்ளீஸ் வந்து கதவை திற ஜோ. நீதான் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே. நீயே அதெல்லாம் மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா பெத்தவங்க ஆசைப்படுறத பசங்க நிறைவேற்றி வைக்கணும்ல. அவங்களுக்கு அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. இத நான் இங்கேயே வச்சுட்டு போறேன். சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுரு. அப்புறம் சரி, உன்னை நாளைக்கு பாக்குறேன்.
ஏன்டா இருமுற? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் டேப்லெட் கொடுக்குறேன். இங்க தானே வச்சேன். இது போட்ட உடனே சரியாயிடும். இந்தா போட்டுக்கோ. இந்தண்ணா தண்ணி. தேங்க்யூ. நீ கொடுத்த மெடிசன் ட்ரௌசியா இருக்காதுல்ல? இத போட்டதுக்கு அப்புறம் டிரைவிங்கோ மத்த எதுவோ பண்ணாதீங்க. கண்டிப்பா தூக்கம் வரும். துப்பு 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 துப்பு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. இருப்பா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போக மறந்துடாத. இந்தா உனக்காக தான் நான் ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்கேன். இத சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பும் புத்தி நல்ல கூர்மையாவும் வேலை செய்யும். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ரா. பாத்தியா உன் பையன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க. அதானே, ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரியான முடிவு எடுத்திருக்க. குட் லக். சரி. நீ ஒத்துக்கிட்டதுனால எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? நல்ல பையன். என்ன வளர்ற? நான் என்ன உன்ன மாதிரியா? முட்டெல்லாம் என்ன? ஜாக்கிரதை. எனக்கு தெரியும், நீ இன்டெலிஜென்ட் தான். எதுக்காக என் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? நீ அந்த வழியா போகணும். ஆமால, அந்த டைரக்ஷன்ல போகணும். கிளம்புறியா? எனக்கு தெரியும், நம்ம 2 பேரோட பாதையும் வேற வேறன்னு. ஓகே ஜோ, நீ முன்னேற வழியில போ. டேஸ்ட் நல்லா பண்ணு, கலக்கு. சந்தோஷம், எப்படியோ ஒத்துக்கிட்டானே. ஆமா, அவன் எப்ப பாரு என்ன எதிரியாவே பாத்துட்டு இருக்கான்பா. நேத்து வரைக்கும் போவே மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி மனச மாத்திக்கிட்டான். சரியில்லை, இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்பா, உன்னதான் இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணலையா? ஃபீவருக்கு டேப்லெட் போட்டிருக்கேன் சார். நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அவங்க ஸ்மைல் கூட பண்ணல. இங்க பாரு, நாங்க எதுக்காக உன்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வேற கேட்டாங்க. நீ பாஸ் ஆயிடுவியாப்பா? தெரியல, நல்லா தான் பண்ணிருக்க. ஜோவோட நிலைமை இப்ப என்னன்னு தெரியலையே. ஆமா, டெஸ்ட் தான் முடிஞ்சிருச்சுல, நாம எதுக்காக ஸ்கூலுக்கு வந்தோம்? லெசன்ஸ் தான் எதுவும் இல்லையே. ஆமா, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? டடா, மேக்கப்ப போட்டுட்டு இருந்த. நான் பார்க்க ஹீரோயின் மாதிரியே இல்ல? மக்கையல மக்கையல கைமாவா, மக்கையல மக்கையல கைமாவா. ஃபேக் லாஷஸ் வச்சிருக்கியா? உனக்கும் இதை போட்டு விடுவா? சரி உட்கார், நானே போட்டு விடுறேன். சானியா, உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட ஐஸ் ரொம்ப பெருசு. உனக்கு ஐலாஷ் போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். சரி,
கண்ணு முடிக்கும். இந்த ஐலாஷ நான் இப்போ உனக்கு வைக்க போறேன். வச்சுட்டேன். ஓகே, இப்ப கண்ணு தர. ரொம்ப அழகா இருக்கு. இரு, நீயே கண்ணாடியில பாரு. ஏய் கோமினா, இங்க பாரு. இவளோட ஐஸ் இப்ப 10 மடங்கு பெருசா இருக்குல்ல? அப்படி இருந்தா பூத மாதிரில இருப்பா. அப்படின்னா இன்னொரு கண்ணுக்கு போட்டு விடுவா. எங்க கண்ணு மூடு. கண்ணு முடிக்கும். ஓகே. ஹாய். மேக்கப்பா? இல்ல, ஆக்சுவலி நாங்க என்ன ஒருத்தனோட லைஃப நாசம் பண்ணிட்டு இங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கியா? டெஸ்ட் எழுதுற அன்னைக்கு ஜோக்கு நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். என்ன என்ன பேசுற? தெரியாத மாதிரி கேக்குற. ஜோ இருமிட்டு இருக்கான்னு மெடிசன் கொடுக்கல? அது போட்டுக்கிட்டதால அவனால எக்ஸாமே எழுத முடியல தெரியுமா? எக்ஸாம் முடியற வரைக்கும் ட்ரௌசியாவே இருந்தான். இப்ப என்ன சொல்ற? எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதானே? என்ன பேசுற நீ? இந்த விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எதுவும் தெரியாத மாதிரி இங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்க. நீ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ரைட்ஸே இல்ல. இருக்கா? எங்க சொல்லு பார்க்கலாம். அது உண்மை இல்லைல்ல? எஸ், நல்லதானே பண்ண. ஏன்னா நீ தான் ஜீனியஸ் ஆச்சே. நான் கொடுத்த மெடிசனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ், நான் தான் காரணம்னு சொல்லிடாத. ப்ளீஸ், என் மேல எந்த தப்பும் இல்லை. எரிகா, நல்லா படிக்கணும். கெலி, இன்டர்வியூவுக்கு நிறைய டைம் இருக்குமா? தைரியமா இரு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ரிசல்ட் இன்னும் 3 நாள்ல வந்துரும். உங்களுக்கு தெரியும்ல? எஸ் மேம். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, போனை மட்டும் எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க. எஸ் மேம். ஜிம்மி, அட, நீங்க எதுக்காக இதுக்கு போய் இப்படி வருத்தப்படுறீங்க? நான் ஆல்ரெடி என் லைஃப பத்தி பிளான் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. ஹே சானியா, உனக்கும் கம்மி மார்க்ஸ் தான் வரும்னு சொல்லி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. அது ஒரு விஷயமே கிடையாது. லைஃப் லாங் உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஹே ஜிம்மி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இவள பாத்துக்கிறதுக்கு ஜோ இருக்கான். ஹே, என்ன நீ கண்டபடி உளறிட்டு இருக்க? முதல்ல நீ முழிச்சுக்கோ. அவன மாதிரி ஒருத்தனால கண்டிப்பா இவள சந்தோஷமா வச்சு பாத்துக்க முடியாது, தெரியுமா? அப்ப நீ உன்னால சானியாவுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன தலைவரி விடுவியா? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, இந்த சீப்பாளையும் மண்டையில போடுவேன். அமைதியா இருங்க. சானியா, குட் லக். தைரியமா இரு. என்னாச்சு? இல்ல சார், இத பாக்குறப்ப எல்லாரும் என்ன ஏன் ஜீனியஸ்னு கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் புரியுது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு ஜோ? இந்த இன்டர்வியூக்கு திரும்பவும் உன்னை வந்து அவங்க அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ டேசன் யூனிவர்சிட்டிக்கு போக மாட்டல்ல? உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ அங்க போறது சுத்த வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மட்டும்தான் உனக்கு தகுந்த இடம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சானியா, மார்க்ஸ் கம்மியா எடுத்தும் நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்க?
ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஃபோன் வந்தே ஆகணும் ப்ளீஸ். ஹலோ, சொல்லுங்க. இது ஒண்ணு கிரில் டக் ஷாப் இல்ல. ஐயோ, நீங்க தப்பான நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. நீங்க உதவாக்கார டக்கு தான் இருக்கேன். ஹலோ, ஆமா ஆமா ஆமா, நான் சாரி தான் பேசுறேன். அவங்க தானே? பராங் யூனிவர்சிட்டியா? இல்ல, உண்மையாவா? தேங்க் யூ so much. என்ன? இல்ல, நான் சோஷியல் சயின்ஸ் கோர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணேன். அப்போ ஆப்பிள் ஃபேக்கல்டிக்கு அப்ளை பண்ணலையா? ஆப்பிள் ஃபேக்கல்ட்டியா? அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா என்ன? டடா! ஏய், என்னாச்சு ஓடலையா? சானியா, உன்னை நான் ஃபோல் பண்ணிட்டேன். ஜோக்கு மட்டும்தான் டேசான் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் எந்த யூனிவர்சிட்டியும் என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? சொல்லு கோமினா. பராங் யூனிவர்சிட்டில எனக்கு சீட் கிடைச்சிடுச்சு. நிஜமாவா? உனக்கு கால் பண்ணாங்களா? ஜஸ்ட் இப்போதான். வாவ், கங்க்ராட்ஸ். சானியா, உனக்கு? இன்னும் இல்ல. கண்டிப்பா கிடைக்கும்னு. யா, தேங்க் யூ. வெயிட் பண்ணி பாரு. ஓகே, பை. ஆல் ரைட். ஏய் கோமினா, உன்னை இன்னொரு தடவை கங்க்ராச்சுலேட் பண்ணணும் போல இருக்கு. நீ ரொம்ப லக்கி. ம், சாப்பிடுமா. என்ன மாதிரி ஒருத்திக்கு சாப்பிட அருகதையே இல்ல. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? சாப்பிடுமா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஃபைனல் ரிசல்ட்ஸை ரிவீல் பண்ணிடுவாங்க. மணி நைட்டு 10 ஆயிடுச்சு. நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அந்த ப்ரொஃபஸர் அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இருந்தாலும் நம்பிக்கையோட இருந்தேன். அதை விட்டா ஊர்ல வேற எந்த யூனிவர்சிட்டியுமே இல்லையா? அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், சீட் கிடைக்கலாம்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். பராங் யூனிவர்சிட்டி? ஏய், எனக்கு தெரியும். ஜூனோ, நீ தானே பேசுற? என்ன என்ன எதுக்காக கூப்பிட்ட? பேசு. ஹலோ, சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். சாரி, நான் ஏதோ பிராங்க் கால்னு நினைச்சிட்டேன். எங்க யூனிவர்சிட்டியில குவாலிஃபை ஆன ஒரு ஸ்டூடெண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சோ அதனால அந்த சீட்டை நாங்க உங்களுக்கு தரோம். நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். புயல் மழை தான் என்ன காப்பாத்துச்சு. அதான் அன்னைக்கு இன்டர்வியூக்கு நிறைய பேர் வரல. புயல் மழை மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமா, உண்மைதான். அதுக்கு தேங்க்ஸ் நீ எனக்கு தாமா சொல்லணும். இதுதான். Thank you பா. இந்த பிரசன்ட வாங்கிக்கோ. அங்கிள் தான் இதை செலக்ட் பண்ணாரு.
ஓபன் பண்ணி பாருமா. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ அங்கிள். இதுக்கு போய் எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்ற? இப்ப இது உனக்காக நான் கொடுக்கிற கிஃப்ட். இன்னொரு கிஃப்டா? மியூசிக்கல் டிக்கெட்ஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அங்க போனதே இல்ல. வர சனிக்கிழமைதான் 2:30 மணிக்கு அந்த தியேட்டருக்கு வந்து என்ன பாரு. எல்லா டிக்கெட்ஸையும் ஒட்டிய வச்சுக்கோ. வர மறந்துட மாட்டியே. எப்படி மறப்பேன் ஆண்டி? தேங்க்ஸ்மா. எங்க இருக்கீங்க? சானியா, நீ தியேட்டருக்கு போயிட்டியா? ஓ, இப்ப என்ன பண்றது? நான் டிராபிக்ல நல்லா மாட்டிக்கிட்டேன். போய் சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை வரல. சானியா, நீ ஒண்ணு செய். முதல்ல உள்ள போ. எங்க டிக்கெட்ஸ் கவுண்டர்ல கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன். ஓகே, நான் அப்படியே செய்றேன். ஹலோ ஹலோ, இன்னொருத்தவங்க இந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்க வருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சவுத் கொரியாவை சேர்ந்த பெண்களே, இதோ உங்களுக்கு பிடித்த இளவரசர். அவருடன் இளவரசியும் சேர்ந்து உங்களுக்கு காட்சி தரப் போகிறார்கள். கண்டு மகிழுங்கள். Welcome to the royal palace. Welcome to my wonderland. 뭔가 사랑이 넘치는 미안 환상의 세계로. 52வது காங்குவா ஆண்டில், அதாவது 1996 நமது இளவரசர் ஒரு சாலை விபத்தில் உயரத்தை அடைந்து விட்டார். அதாவது சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். அப்போது மன்னன் தனது இளைய மகனை வருங்கால அரசனாக நியமித்தார். ஆனால் அவருக்கு தன்னையே ஆளத் தெரியாது. பின்பு எப்படி நாட்டை? இந்த அறிவிப்பை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. அரச சபையை சேர்ந்த மிருகங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டன. இளவரசரும் இளவரசியும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். 언제였던 건지 기억나진 않아. 내 머리가 너로 어지럽던 시작 한두 번씩 떠오르던 생각 자꾸 들어가서 조금 당황스러운 이만. 별일이 아닐 수 있다고. 사소한 마음이라고. என்னாச்சு? ஏன் உன்னை கிள்ளி பார்த்துக்கிட்ட? ஆமா, நீ எதுக்கு வந்த? எதனால வந்தேன்னு நினைக்கிற? எனக்கு எப்படி தெரியும்? ஏய் ஜூனோ, நான் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்ல. போன்ல நான் பேசினதை கேட்டதானே? தியேட்டர் வாசல்ல நிக்கிறேன், என் கூட யாருமே இல்ல, நான் மட்டும் தான் தனியா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அண்ணன் பதறி அடிச்சு தியேட்டருக்கு போயிருப்பான். நான் ஏன் சினிமாவில் நடிக்க கூடாது? அப்படின்னா நீங்க நிஜமாவே ஆக்ட் பண்ணீங்களாமா? டேசன் யூனிவர்சிட்டி இன்டர்வியூக்கு நீ போவல்ல? நீயும் அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் டெய்லி எல்லாரும் யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பா கிடைக்காது. நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே, உனக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? அப்புறம் உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டார்ச்சரான விஷயமா தான் இருக்கும்.
ஆனா உன்னோட லைஃப அது இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஆகும். என் பாட்டி அடிக்கடி சொல்வாங்க, தானியா உன் லைஃப சுவாரஸ்யமா ஆக்கிக்கோன்னு. அப்பதான் மத்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். நீ பராங் யூனிவர்சிட்டிக்கு வந்தா நான் உன் லைஃபை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவேன். நான் நர்வஸா இருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் இல்ல, அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இது இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் இது கொஞ்சம் கட் சூப்பர். அதான் எடு எடு எடு. கம் ஆன் எடு. ஜாலி 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 எடு. தேங்க் யூ. நீ எடுத்துட்ட. ஜாலி கலக்கிட்ட. உனக்கு வேண்டாமா? அதை எனக்காக எடுத்தேன்னு நினைச்சியே என்ன? சானியா சானியா உன்னதான் சானியா என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா உள்ள வா. அம்மா நீ என்ன சொன்ன? 2 பேரும் மியூசிக்கல் ஷோக்கா போனீங்க? என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. சானியா இந்த பையன் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? ஏன் அப்படி கேக்குற? உனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்கிட்ட பாப்கார்ன் குடுக்குற மாதிரி உன் கையை அப்படியே லேசா டச் பண்ணிடுவான். மியூசிக்கல் ஷோல பாப்கார்ன் தர மாட்டாங்க. ஓ அதுவும் சரிதான். அப்ப என்ன சாப்பிட்டீங்க? அட நீ பொம்மைய கூட எடுத்துட்டு வந்திருக்க. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஜோதா எனக்காக எடுத்து கொடுத்தான். அங்க இருக்கிற டால் மெஷின்ல இருந்து. என்னது? என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்காக அது எனக்கு கிஃப்டா கொடுத்தான். என்னது கிஃப்டாவா? இந்த மாதிரி சீப்பான பொம்மை எல்லாமா கிஃப்டா கொடுப்பாங்க? ஹேய் ஜோ, நீ என் சானியை பத்தி என்ன நினைச்சிருக்க? இதுக்கு என்ன குறை? எனக்காக இத கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தான். ஏய், டால் மிஷின்ல இருந்து டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியாது? சானியா, இது என்ன அவ்வளவு கஷ்டமான விஷயமா? அந்த பொம்மைய மிஷின்ல இருந்து யாராலையும் ஈஸியா எடுக்க முடியும். அப்படியா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். வாவ்! ஏய், ஏய் அது பாத்தியா? எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா போட்டால? அதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு பாரு. பாத்துட்டே இரு. இத பாரு. என்ன பார்த்தல? ஹேய், எங்கடா போற? இத பாத்துட்டு போ. பெருசா வித்த காட்டுறா. இப்ப பாரு. பாருங்க பாருங்க. இங்க நல்லா பாருங்க. இத பாருங்க. ஜிம்மி, ஒண்ணுல விடுங்க 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 விடுங்க. ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மூவிஸ்ல கூட வரும்ல, நான் பார்த்திருக்கேன். என்னை பார். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். அதில் உன்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. இல்லை, என் இதயத்தில் 2 பேருக்கு இடமில்லை. என்னை மறந்துவிடு. எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஆசைப்பட்டதை நிச்சயம் அடையாமல் விட மாட்டேன். அதற்கு இடையூறு செய்பவர்களையும் விட்டு வைக்க மாட்டேன். அவளை விட்டுவிடு. வேண்டாம், சண்டை போடாதீர்கள். நான் தங்களை இழக்க தயாராக இல்லை. கோழைகள் தினம் தினம் மடிந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் வீரனுக்கு மரணம் வந்தால் அது வீர மரணம் தான். ஒருவேளை நான் மடிந்தாலும் அந்த மரணம் என் காதலுக்காக நான் அர்ப்பணிப்பேன். Yeah!
வேண்டாம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சண்டை போடாதீங்க. என்ன பண்ற? ஜோ நல்லா பண்ணுப்பா. ஆல் தி பெஸ்ட். அவங்க எடக்கு மடக்கா கேள்வி கேட்டாலும் நீ திணறாம பதில் சொல்லணும். என்ன? பெஸ்ட் ஆஃப் லக் பா. நல்லா பண்ணுனா. குட் லக். தேங்க்ஸ் ரா. ரொம்ப குளிருது. நான் உள்ள போறேன்ப்பா. அவன் எங்க படிக்க மாட்டேன்னு சொல்லுவானு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு விஷயங்க, இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. நமக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் வயசு தான் உனக்கு. சீ. ஏன் டெய்லி எல்லாரும் யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்படியா? சனியா, நீ எங்க போற? நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தா அவன் யூனிவர்சிட்டிக்கு போவானா மாட்டானாங்கிற கவலையிலே இருப்பேன். நான் அனுப்பிட்டு வரேன். என்ன பண்றது? அங்க பாத்தியா? கார் ஒருத்தவங்க இடிச்சிச்சு. அது ஒரு பொண்ணுடா. வச்சுக்கிட்டா. அப்படியா? சானியா, சானியா, இப்போ எப்படிமா இருக்கு? அப்பா, நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்லம்மா. உனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இல்லையா? பறந்து போய் விழுந்தியாமேம்மா. ஞாபகம் இருக்கு. அம்மா, ஜோ எங்க? அவன் டெஸ்ட் எழுத போயிருக்காம்மா. உன்னை இங்க அட்மிட் பண்ணிட்டு தான் அவன் டெஸ்ட் எழுத போனான். நல்ல வேளை. எப்போ வந்தீங்க? இப்பதான்.